ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வார் டூ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ ரித்திக் ரோஷன் வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருக்காரு. அவர் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயம்லாம் பண்ணுறாரு. அதனால அந்த ஏஜென்ட் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, என்டிஆரை இந்த விஷயத்தெல்லாம் தடுக்கிறக்காண்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கடைசியில் என்டிஆர் வந்து கிருத்திக் ரோஷன் பண்ணுற அந்த செயல் எல்லாத்தையும் தடுத்தாரா இல்லையா? கடைசியில் என்டிஆருக்கு என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அயன் முகர்ஜி வந்து அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பை ஆக்ஷன் ட்ராமாக்கு என்ன தேவையோ அதில் எங்கேயுமே குறை வைக்காம நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் படத்தில் வந்து நம்ம லாஜிக்கலாக எதிர்பார்த்தா இந்த படம் வந்து ஒரு மோசமான படமாக தான் இருக்கும். அதனால இந்த படத்தை ஒரு ஆக்ஷன் நிறைஞ்ச படமாக பார்த்தா இது ஒரு நல்ல படமாக தான் நமக்கு தெரியும். டைரக்டர் அயன் முகர்ஜி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையை நல்லா விறுவிறுப்பாக ஆக்ஷன் சீனோட வச்சு சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரியே ஒவ்வொரு ஆக்ஷன் சீனும் ஒவ்வொரு கண்ட்ரிலும் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காரு. அதுலேயும் கடைசி கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீனு, அந்த ட்ரெயின் ஃபைட் சீனு, அந்த ஹெலிகாப்டரு, அது எல்லாமே டைரக்டர் முகர்ஜி வந்து சூப்பராக காட்டியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கிருத்திக் ரோஷனும் என்டிஆரும் வர அந்த போர்ஷன் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. என்டிஆரும் கிருத்திக் ரோஷனும் போகிற அந்த ஃபைட் சீனை ஒவ்வொன்றுமே டேரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. படத்தில் லவ் காட்சின்னு பார்த்தோம்னா, கிருத்திக் ரோஷனுக்கும் கேரா அத்வானிக்கும் நடக்கிற அந்த காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாகவே டேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கடைசியில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு. கிருத்திக் ரோஷனும் கேரா அத்வானிக்கும் நடக்கிறத அதையும் டேரக்டர் நல்லா காட்டியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, ஒவ்வொரு ஃபைட் சீனுமே அனல் பறக்கிற மாதிரி இருந்தாலும் அதை கேப்சர் பண்ண விதம் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. எதுக்குன்னா, அந்த ட்ரெயின் ஃபைட் சீனு, அந்த ஹெலிகாப்டர் சீனு, அது எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் அந்த ரொட்டேட்டிங் ஷாட்டில் சூப்பராக காமிச்சிருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே கிருத்திக் ரோஷனும் என்டிஆரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. படத்தில் எமோஷன் காட்சியிலும் ஓரளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியே டைரக்டர் முகர்ஜி வந்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே கடைசியில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அதையும் டைரக்டர் முகர்ஜி நல்லா காட்டியிருக்காரு. இந்த வார் டூ படம் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒய்ஆர்எஃப் யூனிவர்ஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே கடைசியில் என் கிரெடிட்ஸில் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இன்னொரு படத்துக்கு லீடு கொடுத்தான் டைரக்டர் படத்தை முடிச்சிருக்காரு. படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே காட்டியிருக்காங்க. எதுக்குன்னா, என்டிஆராக நடித்த அந்த பையனாக இருக்கட்டும், அந்த கிருத்திக் ரோஷன் ரோலில் நடித்த அந்த பையனாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே அவங்களோட நடிப்பை ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். என்டிஆரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஆக்ஷன் காட்சியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் சில ஆக்ஷன் காட்சியெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பிரமிக்கிற மாதிரி பல காட்சிகளை என்டிஆருக்கு இந்த டைரக்டர் வச்சுருக்காரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். முக்கியமாக சட்டை இல்லாமல் அந்த ஹெலிகாப்டரில் தொங்கிட்டு வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்ணியிருக்காரே அப்படின்னு தான் நமக்கு படம் பார்க்கும்போது இருக்கும். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அயன் முகர்ஜி வந்து என்னதான் ஒரு ஸ்பை ஆக்ஷனை நல்லா கொண்டு போயிருந்தாலும் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரியே இந்த படத்தில் வர ஆக்ஷன் காட்சியெலாம் நம்ம லாஜிக்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி மேஜிக் தான். அதுக்கு தகுந்த மாதிரியே தான் படத்தில் எல்லா காட்சிகளும் இருக்கும். அதையும் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். என்னதான் இந்த படம் வந்து யூனிவர்ஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் வார் 1க்கும் வார் 2க்கும் சிங்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. வார் 2 வந்து அது வாட்ட ஒரு ட்ராக்ல போய்கிட்டே இருக்கும். கடைசியில் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வேற ஒரு படத்துக்கு லீடு வச்சு முடிச்சிருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.3 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.